உங்களுடைய தேவாலயத்தை நோக்கி நாங்க விண்ணப்பம் பண்ணினா நீங்க என்ன செய்யுங்க, கேட்டு எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் அவர் ஜெபிக்கிறார். அதனால தேவாலயம் கிழக்கு பக்கம் இருக்கு, ஒருத்தர் இந்த பக்கம் தெரியாம இந்த பக்கம் போய் ஜெபிச்சிட்டாருன்னா ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு, தம்பி கொஞ்சம் கரெக்டா இந்த பக்கம் திரும்ப, இல்ல இல்ல அங்கல்ல கொஞ்சம் இந்த பக்கம் இல்ல அப்படியா, பைத்தியகாரத்தனமா இல்ல. இது ஒரு உவமையாக உருவகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. லிட்ரலா நாம போய் எதுவுமே அப்படி போய் ஏதோ ஜெருசலேம்ல சேர்றது அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சம்பவங்களை எல்லாம் உள்ளடக்கி அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கும் யூத மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த ஆசிரியர், எபிரேய ஆசிரியர் பேசுகிறார். ஏன்னா எபிரேய ஆசிரியர் பேசுகிறது, நீங்க எல்லாம் என்னமோ நினைச்சுக்காதீங்கப்பா, யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடியதுதான் இந்த சபை, இதுதான் அதனுடைய தொடர்ச்சி என்று சொல்லுவதை விட இதுக்கு விரோதமாய் சபை இல்ல, இதெல்லாம் நிழலா இருக்கிறது என்பதை சுட்டி காண்பிக்க. அதனாலதான் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை விட சீயோனுடைய மலையினிடத்திற்கு, தேவனுடைய நகரமாகிய எருசலேமுக்கெல்லாம் நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க, இப்படி எல்லாம் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை லிட்ரலா நாம எடுத்துக்க கூடாது. இது ஒரு மூட நம்பிக்கை. ஆண்டவர் எந்த ஒரு இடத்துலயும் அதை என்ன பண்ணல, ஊக்குவிக்கல. அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம குறை சொல்லல, அவங்க என்னமோ நம்பிட்டு போட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை யூதர்கள் வைத்திருந்தார்கள். தேவன் நேரடியாக எந்த ஒரு இடத்துல இப்படித்தான் நீயே ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை கொடுக்கவில்லை. அந்த எருசலேமை எப்படியாவது திரும்பவும் நாங்கள் கைப்பற்றுவோம் சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள், முக்கியமாய் கத்தோலிக்கர்கள் வசனத்தை தவறாய் புரிந்து கொண்டு அவங்க சிலுவை போர் அப்படிங்கிற ஒரு போரை முன்னெடுத்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு எந்த அடிப்படையிலே எருசலேம் முக்கியமானது, எந்த அடிப்படையில முக்கியமானது? இயேசு கிறிஸ்து பிறந்தாரா, மரித்தார். புதிய ஏற்பாட்டு சபைக்கு எருசலேம் எப்படி தொடர்பு? நம்பர் 1 இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். நம்பர் 2 இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை எருசலேமை மையமாய் வைத்திருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் முதலாக சபை எங்கு துவக்கப்படுகிறது? எருசலேம்ல. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆதி திருச்சபையின் செயல்பாடுகள் எல்லாமே எதை சுற்றி அமைந்திருக்கிறது? எருசலேம். என்ன பிரச்சனை வந்தாலும் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் எருசலேம் விட்டு என்ன செய்யல, போகவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க எருசலேமை விரும்பினார்கள். அவங்க கிட்டத்தட்ட ஒரு யூதரா தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு வெளியே போவதற்கு அவர்கள் ஆண்டவரே புஷ் பண்ணார். தயவு செய்து வெளியில போங்கப்பா. எருசலேமை விட்டு அவங்க போகவே இல்லை. அடுத்து பாருங்க, வெளிப்படுத்தலில் வரும் புதிய எருசலேம், சபைக்கு வாக்களிக்கப்பட்ட கூடியதான புதிய எருசலேமை குறித்து வாசிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா எருசலேம் ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜா எபிரேயர் 12:22 பயன்படுத்தப்படும். அதை மட்டும் எடுத்து வாசிங்க. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். சரி, இது ஒரு உவமையாக உருவகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. லிட்ரலா நாம போய் எதுவுமே அப்படி போய் ஏதோ ஜெருசலேம்ல சேர்றது அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சம்பவங்களை எல்லாம் உள்ளடக்கி அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கும் யூத மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த ஆசிரியர், எபிரேய ஆசிரியர் பேசுகிறார். ஏன்னா எபிரேய ஆசிரியர் பேசுகிறது, நீங்க எல்லாம் என்னமோ நினைச்சுக்காதீங்கப்பா, யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடியதுதான் இந்த சபை, இதுதான் அதனுடைய தொடர்ச்சி என்று சொல்லுவதை விட இதுக்கு விரோதமாய் சபை இல்ல, இதெல்லாம் நிழலா இருக்கிறது என்பதை சுட்டி காண்பிக்க. அதனாலதான் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை விட சீயோனுடைய மலையினிடத்திற்கு, தேவனுடைய நகரமாகிய எருசலேமுக்கெல்லாம் நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க, இப்படி எல்லாம் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை லிட்ரலா நம்ம எடுத்துக்க கூடாது. நேரா போய் எருசலேமுக்கு போனா எருசலேம்ல போய் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்ல. சரி, இஸ்லாமியர்களுக்கு இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம். சரியா? நம்பர் 1 இஸ்லாமியர்களுக்கு ஏன் முக்கியம்னா, முகமது நபியினுடைய இரவு பயணம், மெக்கால இருந்து அவர் எருசலேமுக்கு போறாரு. எப்படி போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை ஒரு தேவ தூதன், அதாவது பறக்கிற குதிரை மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில அவரை அப்படியே சுமந்து கொண்டு நேர அங்க எருசலேமுக்கு அந்த தூதன் கொண்டு போகிறார். அந்த தூதன் தான் கேப்ரியல் தூதன், ஜிப்ரியேல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அங்கு அவர் என்ன செய்கிறார்?
தொழுகை நடத்திட்டு நேரடியா பரலோகத்திற்கு ஏறி செல்லுகிறதாக அவர்கள் நம்புகிறார்கள். ஆகவே எருசலேம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடமா இருக்கிறது. இது நடந்தது கிபி 621 ஆண்டுல. குரான் 17ஆம் அத்தியாயத்துல இவைகளை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். இது முதலாவது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர்களுக்கு ஏன் எருசலேம் முக்கியம்ங்கிறதுக்கு சரியா. நம்பர் 2, அவங்களுடைய இந்த கிப்லா அப்படிங்கிறது ஒரு தொழுகை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எருசலேமை பார்த்து தொழுகை செய்ய வேண்டும். அதை குறித்து குரான் பேசுகிறது. ஆகவே அவர்களுக்கு எருசலேம் என்னவா இருக்கு, முக்கியமா தெரிகிறது. ஆண்டவர் எந்த ஒரு இடத்துலயுமே எங்கேயுமே ஒரு இடத்தை பார்த்து தொழுகணும், ஒரு ஊரை பார்த்து தொழுகணும்னு சொல்லல. ஆனா சாலமோன் ராஜா முதலாக தேவாலயத்தை கட்டிய போது அவர் அப்படி ஜெபிக்கிறார். நாங்கள் எங்கேயாவது சிறைப்பட்டு உங்களை விட்டுட்டு நாங்க வெளியில போகும் பொழுது, தவறு செய்து போகும் பொழுது உங்களுடைய தேவாலயத்தை நோக்கி நாங்க விண்ணப்பம் பண்ணினா நீங்க என்ன செய்யுங்க, கேட்டு எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் அவர் ஜெபிக்கிறார். அதனால தேவாலயம் கிழக்கு பக்கம் இருக்கு, ஒருத்தர் இந்த பக்கம் தெரியாம இந்த பக்கம் போய் ஜெபிச்சுட்டாருன்னா ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு, தம்பி கொஞ்சம் கரெக்டா இந்த பக்கம் திரும்ப, இல்ல அங்கல்ல கொஞ்சம் இந்த பக்கம் இல்ல அப்படியா, பைத்தியகாரத்தனமா இல்ல. எப்பயுமே அவங்க என்ன பண்ணணும், நம்ம செல்போன்லயாவது என்ன இருக்கு, ஒரு திசை காட்டும் கருவி அப்படியே இருக்கு. அன்னைக்கு அவங்க அப்ப திசை காட்டும் கருவி தான் வச்சுட்டு தெரியணும். இது ஒரு மூட நம்பிக்கை. ஆண்டவர் எந்த ஒரு இடத்துலயும் அதை என்ன பண்ணல, ஊக்குவிக்கல. அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம குறை சொல்லல, அவங்க என்னமோ நம்பிட்டு போட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை யூதர்கள் வைத்திருந்தார்கள். யூதர்களுக்கு எங்கெல்லாம் வெளியில போனாங்களோ அவங்க எருசலேமை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் தேவன் நேரடியாக எந்த ஒரு இடத்துலையும் இப்படித்தான் நீயே ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை கொடுக்கவில்லை. ஆனா தேவாலயத்தில் நீ ஜெபித்தால் நான் கேட்கிறேன் என்று சொல்லுவார். தேவாலயத்தை நோக்கி ஜெபித்தால் ஆண்டவர் கேட்கத்தான் செய்வார். இட் டஸ் நாட் மீன் தேவாலயத்துக்கு ஆப்போசிட் சைடு ஜெபிச்சா அவர் கேட்க மாட்டாருன்னு அர்த்தம் இல்லை. ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்பர் 3, ஆபிரகாம் எருசலேமிலே ஒரு வழிபாட்டு தலத்தை நிறுவியதாக அவர்கள் நம்புகிறார்கள். அந்த அடிப்படையிலே முகமது அங்கு ஒரு வழிபாட்டு தலத்தை நிறுவக்கூடிய ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, மெக்கா மெதினாவிற்கு அடுத்தபடியாக எருசலேமில் இருக்கிற டெம்பிள் மவுண்ட் இப்ப கூட இருக்கு. அவர்களுடைய 3வது புனித தலமாக உள்ளது. அங்கதான் இந்த டூம் ஆஃப் த ராக் இருக்கு. அதுல அல் அக்ஸா மசூதி இப்ப வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க எருசலேம்னு அடித்தாலே இதுதான் வரும். ஜெருசலேம் அடிச்சீங்கன்னா போதும், இந்த டூம் ஆஃப் த ராக் அப்படியே தங்க கலர்ல ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வரும். ஆக மொத்தத்துல அவர்களும் எருசலேமுக்காக போராடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் எருசலேமை எதிர்த்து சண்டை போட்டு கிட்டத்தட்ட 1200-300 வருஷத்திற்கு மேலாக அவர்கள் எருசலேமிலே ஆளுகை செய்திருக்கிறார்கள். அந்த எருசலேமை எப்படியாவது திரும்பவும் நாங்கள் கைப்பற்றுவோம் சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள், முக்கியமாய் கத்தோலிக்கர்கள் வசனத்தை தவறாய் புரிந்து கொண்டு அவங்க சிலுவை போர் அப்படிங்கிற ஒரு போரை முன்னெடுத்தார்கள். அந்த போரிலே இவர்கள் ஓரிரு இடங்களிலே வெற்றி கிடைத்தது. ஆனால் முழுமையான தோல்விதான் வந்தது. ஏன்னா அது தேவனுக்கு விரோதமான ஒன்றாய் இருக்கிறது. தேவன் எந்த ஒரு இடத்திலையும் இப்ப போய் எருசலேம் என்ன செய், இப்படி கைப்பற்ற வேண்டும் என்று அவர் சொல்லவே இல்லை. ஆனால் எருசலேம் நமக்கு முக்கியமான ஒன்று என்பதாலே அவர்கள் அதை செய்தார்கள். அன்றைக்கு கேத்தலிக் மக்கள் சிறு பிள்ளைகளை கூட போரிலே அவர்கள் ஈடுபடுத்தினார்கள். அதெல்லாம் இந்த வரலாறுலாம் நாம மறைக்க விரும்பல. நாம அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒன்று. தங்களுடைய போர்ல முன்னாடி சிறுவர்களை எல்லாம் அனுப்பி நிறைய சிறு பிள்ளைகள் எல்லாம் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அது ஒரு கருப்பு பக்கமாக நாம் அதை பார்க்கலாம்.